ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் நவராத்திரியில் 3ஆம் பிறை வருதுங்க. ரொம்ப விசேஷமான நாள். இந்த 3ஆம் பிறை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். நம்ம கையில் காசை வச்சுக்கிட்டு இந்த 3ஆம் பிறையை தரிசனம் செய்தோம் அப்படின்னா நம்முடைய செல்வ வளம் பல மடங்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளிக்கிழமையோடு நவராத்திரியின் 2வது நாளும் சேர்ந்து வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் பிறை ரொம்பவே விசேஷமானது. சந்திர பகவானும் மகாலட்சுமி தாயாரையும் 2 பேரையும் சேர்ந்து தான் நம்ம வழிபாடு செய்கிறோம். சந்திர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் சகோதர சகோதரிகள். அதனால தான் பௌர்ணமி தினத்திலும் 3ஆம் பிறை சமயத்திலும் நம்ம சந்திரனை வழிபாடு செய்கிறதோட மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வோம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே கல்லுப்பை வாங்குங்க. கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. நிச்சயமாக காலையில் 6 to 7 கல்லுப்பு வாங்கிடுங்க. அதே போல் 7 மணிலேருந்து 10:30க்குள்ளே உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஏதாவது ஒரு வெள்ளி பொருளை நீங்கள் வாங்கி வைக்கலாம். வெள்ளி பொருள் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயிரை வாங்குங்க. தயிரும் கல்லுப்பும் சுக்கிரனோட அம்சம். கல்லுப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதற்கு மேலே 5 ரூபாய் நாணயத்தை வைங்க. மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி இந்த கிண்ணத்தை வச்சுருங்க. அதே மாதிரி தயிரையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி மகாலட்சுமி அம்மா படம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு குத்து விளக்கு எடுத்து அதுக்கு மல்லிகைப்பூவை சுற்றி மகாலட்சுமி தாயாராக நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு மகாலட்சுமி அம்மாவோட போற்றிகளை நீங்கள் சொல்லலாம். மகாலட்சுமி அஷ்டகத்தை கூட சொல்லலாம். இது எதுவுமே சொல்ல முடியலனாலும் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரி மகாலட்சுமி நமஸ்துதே, இந்த மந்திரத்தை 111 முறை நீங்கள் சொல்லணும். இந்த கல்லுப்பும் தயிரும் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். நைட்டு படுக்க போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போது உங்கள் முகத்தில் இந்த தயிரை ஒரு 1/2 மணி நேரம் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முகத்தை கழுவுங்க. முகத்தை கழுவினாலும் சரி, இல்லை குளிச்சுட்டு நீங்கள் தூங்க போனாலும் சரி. இப்படி செய்கிறதுனால நமக்கு முகவசியம் ஏற்படும், தனவசியம் ஏற்படும். சுக்கிரனோட ஆற்றல் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அடுத்த நாள் காலையில் பூஜை அறையில் வச்சுருக்கீங்க இல்லையா கல்லுப்பு, அதை எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே உள்ள 5 ரூபா காசை எடுத்து பணம் அல்லது நகை வைக்கும் இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இதை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். நாளைய தினம் ஆண்கள் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து கொள்ளலாம், பெண்கள் மஞ்சள் நிற ஆடையை அணிந்துக்கலாம். இந்த மாதிரி ஆடைகளை போட்டுட்டு வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பரிபூரணமான பலன் நமக்கு கிடைக்கும். மாலை நேரத்தில் 3ஆம் பிறையை தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம நாளைய தினம் 3ஆம் பிறையை தரிசனம் செய்யும் பொழுது ஓம் சந்திர தேவாய நமோ 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 நம இந்த மந்திரத்தையும், ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நம இந்த மந்திரத்தையும் 27 முறை சொல்லலாம். இப்படி சொல்கிறதுனால நமக்கு எதிர்பாராத நன்மைகள் நமக்கு நடைபெறும். சக்தி வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தை இந்த மாதிரி நம்ம முறையாக பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகளை பெறலாம். கடன்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. கட்டாயம் பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பண வரவு அதிகரிக்கும். நாளைய தினம் உங்களால் முடிந்தால் இந்த வழிபாட்டையும் செய்து பாருங்கள். நிச்சயம் கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாக உணரலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.